இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குடும்ப தகராறில் மனைவி கொலை, தலைமறைவான கணவனுக்கு போலீசார் வலை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் சென்ற பெண் பலி, காரைக்காலில் சோகம். புதுச்சேரியில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த இருசக்கர வாகன மெக்கானிக் ஏழுமலை என்கிற சூர்யா, இவரது மனைவி ஸ்வேதா, இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சூர்யா வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. உடனே அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது ஸ்வேதா கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட அவர்கள் தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக கிடந்த ஸ்வேதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மனைவி நடத்தை மீது சந்தேகமடைந்த சூர்யா அவரிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாகவும், இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு கத்தியை எடுத்து ஸ்வேதா கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த பிறகே கொலைக்கான முழு காரணமும் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கணவன் மனைவி கழுத்தறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் பிரதீப், அருள்செல்வம், விமன், மதன், சுவாமிநாதன், நிஷ்வந்தன், ஜெயவீரன், கோபி உள்ளிட்ட 12 மீனவர்களை கைது செய்து அவர்களின் விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். காரைக்காலில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் நடந்து சென்ற பெண் உடல் நசுங்கி சாவு. மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் துறையினர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பாரதியார் சாலையில் உள்ள பழமையான கட்டிடம் ஒன்று கடந்த 1 மாதமாக பராமரிப்பு வேலை காரணமாக அதிலிருந்து மதுபான கடை மாற்றப்பட்டு அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று மதியம் 12 மணியளவில் அந்த கட்டிடம் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து பாரதியார் சாலையில் விழுந்தது. இதில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிட இடர்பாடுகளில் சிக்கி வேறு ஏதும் உள்ளனரா என தீயணைப்புத் துறையினர் ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ள ஒரு ஆள் நிக்கிறாரா? உள்ளே ஆள் நிக்கிறாரு. ஆமா உள்ள நிக்கிறாரு. பச்சை கலர். உள்ள 2 பேர் மணி என்ன பாவுது? 11 18 24. புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ, காஃபிகளின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் வணிக சிலிண்டருக்கான விநியோகம் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வணிக சிலிண்டரை பயன்படுத்தக்கூடிய ஹோட்டல்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல ஹோட்டல்கள் விறகு அடுப்பிற்கு மாறியுள்ளன. இதனால் விறகு விலையும் ஏற்றம் கண்டுள்ளது. இந்த நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை சற்று அதிகரித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்கள் அதிகம் பருகக்கூடிய டீ, காஃபி விலைகளும் உயர்ந்துள்ளன. புதுச்சேரியில் 15 ரூபாய்க்கு விற்ற டீ 20 ரூபாயாகவும், 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 30 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்த திடீர் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி வரவேற்பு. புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பிரதமர் நரேந்திர மோடி நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% ஒதுக்கீடு வழங்க சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும்,
மேலும் பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும் இதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிர் அணி முனைப்புடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். மோடி பிரதமராக பதவியேற்ற பின்னர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர் அதே நோக்கத்தின் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் துணைத் தலைவிகள் மீனா, மஞ்சு, சமூக ஊடகப் பிரிவு மாநில பொறுப்பாளர் சுகந்தினி, செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, வசந்தி, வேளாங்கண்ணி, சுஜாதா, மாநில செயலாளர்கள் விசாலாட்சி, மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் முருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதியில் அதிமுக வேட்பாளர் முருகன் போட்டியிடுகிறார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் முருகன் நேற்று ராவுத்தான்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முருகனுக்கு வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராவுத்தான்குப்பம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் வேட்பாளர் முருகனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி JCB இயந்திரம் மூலம் ரோஜா பூக்களால் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பினை தொடங்கிய பொழுது அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குடும்ப தகராறில் மனைவி கொலை, தலைமறைவான கணவனுக்கு போலீசார் வலை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் சென்ற பெண் பலி, காரைக்காலில் சோகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.